வணக்கம் உறவுகளே. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக நாங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டு சத்தம், மேளம் சத்தம், நம்ம வில்லு பாட்டு அடிக்கிற சத்தம் எல்லாமே கேட்டுச்சு. நண்பன்கிட்ட கேட்டேன், என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, வில்லுன்னு ஒரு கலை உண்டுடா, முன்னாடி உண்டு பார்த்துக்க. ஆனால் அது இப்போ எல்லா கோவில்கள்லேயும் அதை வைக்கிறது இல்லை. கோவில் திருவிழாக்களில் முன்னாடி வில்லு இல்லாத ஒரு கோவில் கூடையே நடக்காது பார்த்துக்க. இது ஒரு பாரம்பரிய ஒரு கலை. இது அரசர் காலங்கள்லேருந்தே இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல விசேஷத்துக்கு வில்லு வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே வந்துட்டு, இப்போ யாருமே அந்த ஒரு வில்லு கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் இப்போ எங்களை மாதிரி உள்ள ஊர்களில் பார்த்திங்கன்னா அந்த பழைய ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்க இல்லையா, பெரியவங்க, அவங்க எல்லாருமே இந்த வில்லுக்கு மதிப்பு கொடுத்து இந்த வில்லு பாட்டு அந்த சாமி அபிஷேகம் நடக்கும்போது இந்த வில்லு பாட்டு வைக்காங்க. அதை பார்க்கணும்னு சொல்லியே நிறைய பக்தர்கள் வராங்க. அதெல்லாம் பெரியவங்க தான் உட்காந்துருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போன்னு சொல்லி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை விசாரித்தேன், இது யாரா எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா. ஆனால் இவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த ஆளுங்க தான் எங்களுக்கு வில்லு பாட்டு படிக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், எப்படி நீ இதே ஆளை எப்படி கண்டுபிடிச்சி கூடுவீங்க அப்படின்னு. இல்லை, அவங்க தென்காசி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஊரில் இருக்காங்க. இந்த மாதிரி கோயில் திருவிழா வரும்போது நாங்கள் போய் அழைப்பு கொடுப்போம். அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு சென்சிட்டிவாக அந்த விஷயத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு உட்காதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்போம்னு சொல்லி அவரை ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்து பார்ப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா காதை கிழிச்சுது. நல்லா தான் இருந்துச்சு. ஒருத்தர் பாடுறாரு, அதில் பக்கத்தில் இருந்தவர் ஆமாம் ஆமாம் அப்படின்றாரு. இன்னொருத்தர் சிங்கி அடிக்காரு. நல்லா தான் இருக்குது. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சாமிக்கும் அபிஷேகம் ஒரு ஓரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. மக்கள் ரொம்ப வரல பார்த்துக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு நண்பன்ட்ட சொன்னேன், ஏன்னா பசி எடுக்குது அப்படின்ட்டு. முதல்ல வில்லு பாட்டை பாடுறா அப்படின்ட்டான் ரசிகர்களை.